தமிழர்கள் தான் தங்களுடைய வரலாற்றுன்னு போற்றி பேண வேண்டும். அது தொடர்பாக எவ்வளோ வேணாலும் ஆராய்ச்சிகள் செய்யலாம். ஆராய்ச்சிகள் செய்வதில் தவறில்லை. அப்படி நம்ம இதை முதல்ல வரலாறுன்ட்டு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்று. அடுத்த இந்த வரலாறுல ஒன்று, அதாவது மேலே அன்னப்ப வாகனமாக போன நம்ம பிரம்மதேவர் என்ன போறாரு, கண்டுபிடிக்க முடியலைன்னொடனே மேலே இருந்து ஒரு தாழம்பூ கீழே உதிர்ந்து விழுது. அப்போ தாழம்பூத்திட்ட கேட்குறாரு, இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போக வேண்டியிருக்குது, நீ தாழம்பூங்கிறதுனால சிவனோட முடியில் இருந்திருப்பல்ல, கொஞ்சம் சொல்லுன்னொடனே, நான் பல யுகங்களாக மேலே இருந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் இன்னும் கீழவே வரல. அப்படி இருக்கும்போது மேலே இன்னும் எவ்வளோ போகணுங்கிறது அவருக்கு தெரிஞ்ச உடனே, மலைப்பான உடனே, தாழம்பூ நீ எனக்காக பொய் சாட்சி சொல்றியா, பார்த்துட்டேங்கிறதுக்கு பொய் சாட்சி சொல்றியா அப்படின்னு தாழம்பூ கிட்ட கேட்டதாகவும், உடனே தாழம்பூ அதை ஒத்துக்கிட்டதாகவும், அடுத்தது அந்த தாழம்பூ ஒத்துக்கிட்டதுனால தாழம்பூவுக்கு சிவபெருமான் கோயிலில் வழிபாடு இல்லாததுனாலையும், பிரம்மனுக்குவே தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ வழிபாடுகள் இல்லாததாகவும் இது கதை. இது கட்டுக்கதை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.